ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஓகே கைஸ், நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கோபி யமஹா ஷோரூமில் தான் வந்து நம்ம இருக்கோம். நம்ம ஷோரூமுக்கு பக்கத்தில் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது. மீட்டியர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க போல். நான் வந்து உள்ளே போனேன். எதுக்கு போனேன் அப்படின்னா வந்து ஆயில் ஃபில்ட்ரு வாங்குறதுக்கு போனேன். ஆயில் ஃபில்ட்ரு வாங்கியாச்சு, மோட்டோவில் ஆயில் வந்து வாங்கியாச்சு, கோலண்ட் ஆயில் வந்து வாங்கியாச்சு. ஸோ நேராக போய்ட்டு ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நான் எப்பவுமே ஷோரூமில் வந்து மாற்ற மாட்டேன். இவங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லுஸ்க்கெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் ஸோ நான் போய் தனியாக தான் மாற்ற போகிறேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், லெட்ஸ் கோ. இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து போய் ரைட்டில் போனோம்னா சீதா கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல லெஃப்ட்டில் ஒரு அண்ணா கடை வச்சுருப்பார். ஸோ நான் மோட்டல் ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவசக்தி. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த கடை இருந்து இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன். ஸோ போன உடனே டக்கு டக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். எப்பவுமே ரொம்ப வண்டி சூடாக இருக்கிறப்போ ஆயிலை வந்து நீங்கள் பிடிங்க விட்டு மாற்றவே வந்துக்கூடாது. அதையும் வந்து பார்த்துக்குங்க, ப்ராப்ளம் ஆயிரும். ப்ராப்ளம்னா மாற்றக்கூடாது, அவ்வளோதான். மோட்டோல் ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிங்களா இருக்கா ஆன்லைனில். 404 ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. 20,50 7,100 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் செடி பிளான்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆயில் மாற்றுறது காஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் லைவாகவே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். டடன் டடன் டடன். இங்கே தான் இது வந்து லெஃப்ட்டு. இங்கே இந்த சந்தை காணும். ஸோ இந்த சந்தையில் தான் வந்து லவான் த்ராட்டல் யூடியூப் சேனல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். இந்த கடை தான். ஸோ இங்கே தான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் இல்லை. ஆயில் எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக மாற்றலாம், அதுமாதிரி எதுவும் டிப்ஸ் சொல்லுங்கண்ணா. டிப்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு தண்ணி இருக்குது. ஆனால் இந்த டைம் இது ஆயிலை செக் பண்ணிடலாங்கண்ணா. ரொம்ப ஓட்டிட்டேண்ணா. எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ வருது? ஒரு டைம் வந்து ஆயில் செக் பண்ணும்போது வந்து 1 லிட்டர் வந்து நீங்கள் R15 பைக் வந்து உங்கள் பைக் எவ்வளோ வந்து உள்ளே ஊற்றுறீங்களோ அது வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் ஊற்றிருந்தால் அது வந்து கம்மியாக 200 ml கம்மியாக இருக்கும். அதுக்கு கம்மியாக வந்து போயிருந்துச்சுன்னா அவங்க வண்டியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். ஸோ இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா 200 ml வந்து குறைஞ்சிருச்சுன்னா நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்கு மேலே குறைஞ்சிருச்சா ப்ராப்ளம். ஆனால் இப்போ இந்த வண்டிக்கு 1 லிட்டர் தானே. இப்போ வந்து சேர்த்தியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்களா? அப்படி ஊற்றக்கூடாது. வேணா கம்மியாக ஊற்றலாம். கம்மியாக 100 ml கம்மியாக ஊற்றலாம், 100 ml எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். ஓ, 100 பின்ன கம்மியாக ஊற்றலாம், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஓகே ஓகேங்க. இப்போ 100 ml உள்ளே இருக்குங்களா? எல்லா வண்டியிலும் 100 ml உள்ளே இருக்குது. அடி நிற்கிறது வரவே வராது, எந்த வண்டியாக இருந்தாலும். அப்போ அந்த புது ஆயிலோட மிக்ஸ் ஆகிருக்கலாம்ண்ணா. இப்போ வந்து எதுக்கு நான் வந்து ஆயில் செக் பண்ணுறேன்னா, இதுக்கு எது மிக்ஸ் ஆகி கிலோமீட்டர் அதிகமாக என்னது கிடைக்கிது மைலேஜ், அதுக்கு எது காரணமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். 700 கிடையாதுண்ணா, பாருங்கள். சரியா 700. ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, மோட்டர் ஆயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி அமேசானில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரா அவங்க யாருக்கோ கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்படி இது பண்ணுறது, கடை எழுத முடிவு போக வேண்டியதான். 400 ரூபாய்க்கு அமேசானில் போடுறாங்கன்னா கடையில் 800 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நான் எப்படி வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளின்னு கிழிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 நாளில் வந்து அது க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த ஆஃபரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து 2 நாள் கழிச்சு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கே போய் இப்போவே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன். சீக்கிரம் இது மாதிரி மோட்டோல் வந்து இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி, நீங்கள் மோட்டோல் யூஸராக இருந்தால். ஸோ எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போயிட்டு கொலப்பலூர் ரோடு, அங்கே அம்மா இருக்காங்க. அவங்க அப்படியே வந்து பிக்கப் பண்ணிட்டு வீடு போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வியூ வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். லைக் 2 பக்கம் ட்ரீ,
செம்மையாக இருக்கும் வியூ எல்லாமே. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து இங்கே தான் வந்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து கோபி டு குன்னத்தூர் ரோடு, கெட்டிச்செவி ரோடுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நாங்கள் கரும்பு கடையை பார்த்தோம், நானும் அம்மாவுமே. ஸோ அப்படியே கரும்பு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி குடிச்சாச்சு. அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூஞ்செடி தோட்டம் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அப்பா கரும்போட ஆப்போ சாரி. இதோ இங்கே பாருங்கள் அம்மா, இங்கே பாரும்மா, ஆல்ட்ரு பண்ணிட்டாங்கம்மா. இதுதாம்மா, இங்கே பாருங்கள், இந்த கடை தான் என்னது. நாங்கள் செடி வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வாங்குவோம். அருமையாக இருக்குது இல்லை, செம மாதம் இருக்குது. இது வந்து குளப்பலூர் ரோடு. எப்போக்கா ஆல்ட்ரு பண்ணீங்க? ஒரு மாதம் ஆச்சுங்களா? ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கடை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அடுத்தது புது செடி வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து நந்தியாவட்டமா, நந்தியாவட்டம் இல்லை, அது என்னமோ செடி முத்தில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து காமிக்கிறேன். இதையும் வந்து நான் டே இன் லைஃப்பில் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் பார்க்கலன்னா இதில் வந்து பார்க்கலாம். இது வந்து பெரிய அந்த பக்கம் இருக்குது வெளியே, மறுபடியும் அந்த பக்கம் பதியம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இப்போ பதியம் போட்டிருக்காங்க. அது போக அந்த பக்கம் எல்லாமே வந்து செடி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அழகாக வைக்கணும் அப்படின்னா வந்து இதில் இது பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். ரோஸ் செடி, வாழை. இது என்ன செங்கோயாக்காங்களா? இங்கே பாருங்க, இலையே என்ன கலரில் இருக்குன்னு. அம்மா இதோட இலை பாருமா எப்படி இருக்குன்னு, கருப்பாக இருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த வீட்டு முக்குட்டையில் துளசி செடி வச்சு சாமி கும்பிட்றக்கு அழகழகாக இருக்குது. இந்த செடி பேர் எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் செடி அது இதுன்னு சொல்லிட்டுருக்கு, அது மாஞ்செடி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே அழகு செடியாக வந்து மேக்ஸிமம் வந்து வச்சுருக்காங்க. அவன் பாட்டுக்கு ரோட்டை வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோடோட வியூ தான் செம்மையாக இருக்கும். இதுமாரி தேனி சைடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், வியூ பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஒரே நேச்சுரலாக. ரெண்டு பக்கம் புளிய மரமாக, இந்த புளிய மரம் ரெண்டு ஜாயின் ஆகிருக்கும். நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இல்லை வெட்டி போட்டாங்க பஸ்ஸிலலாம் உரசுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். மதியான நேரமாகிட்டு காலையில் நைட்டு ஒரே நைட்டெல்லாம் இருட்டாகிற மாதிரி இருக்கும். நைட்டு உள்ள பஸ் போக போகிற இன்னும் குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது மாதிரி இல்லை, செம்ம ஃபீலாக இருக்கும். இதோ இருங்க, இது கொஞ்சம் தூரம் அந்த ரைட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் அப்படியே இதோ இந்த இடத்துல ஒரு பேரிகார்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்குது முன்னாடி, அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணாங்க இந்த இடத்துல, பாலம் கட்டுற வேலை. அதனால் இதையும் ஃபுல்லாக வெட்டி போட்டாங்க. இந்த இடத்துல மாற்றுப்பாதை ரோடு வந்து இப்படி விட்டாங்க. அதனால் பள்ளி வரப்போகிறோம். இது சீரியல் தானே, சீரியல் ப்ரமோஷன். இந்த பாலை ஏறி முடிச்சோடனே பாருங்கள் வியூ. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், வாய்க்கால் டேஞ்சரானது. இந்த ரோடு பாருங்கள், இந்த புளி மரம் எல்லாமே சென்ட்ரலில் ஜாயின் ஆனதை விட்டுன்னு வெட்டி மேலே ஓப்பன் விட்டாங்க. ரெண்டு சைடு இப்போ மரம் மட்டும்தான் இருக்குது. சைடு கிளைகள் எல்லாமே வெட்டி போட்டாங்க. ஏன் வெட்டினாங்கன்னு தெரில. ஆனால் பஸ்ஸுக்கெல்லாம் உரசாது, பெரிய பெரிய லோடு லாரியெல்லாம் போகும்போது தான் வந்து உரசிட்டு இருக்கோம். ரியல் டைமுக்கு ரோடு சைடில் ஃபுல்லாக தர்பூசணி கடை, அதுக்கப்புறம் இந்த பேர் என்ன முலாம்பழம் ஜூஸு கடை. நார்லாம் வெயில் டைமில் ஜூஸ் கடை வச்சா பொழைச்சிக்கலாம் போல். மோட்டர் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா வண்டி, பாருங்கள் அந்த கரன்னு இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் ஆயிலை ஊற்றினாலும் இது பண்ணாலும் 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டரில் அந்த பசை போய் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக வந்து போயிடுது, அது எவ்வளோ ஆயில் மாற்றினாலும் சரி. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக என்ன ஆயில் ஊற்றினாலும் என்ன வண்டியாக இருந்தாலும் ஒரு 3000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நியூஸில் வந்து சொல்கிறேன்.
சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கூலண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஸோ கடையில் வந்து விட்டால் அவங்க வந்து நான் தான் சொன்ன ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நானாக போயிட்டு வண்டியை வந்து பிரித்து மேய போகிறேன். பிரித்து மேய்ஞ்சி நானாக வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறேன், கூலண்ட் ஆயிலை. இங்கே பாருங்கள். ஸோ மேலே வந்து கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் டேங்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து இதிலே ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாம் ட்ரைன் பண்ணி இங்கே விட்டாச்சு இதுக்குள்ளே. ஸோ கைஸ், கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டு இதுமாதிரி ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ரேடியேட்டர் ஓடுற சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்குன்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்கள்.